कल्पितं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् तथा वा कैलासे कनकमणिसौधे सह गणैः वसन्तं भोरग्रे स्फुटघटित मूर्धाञ्जलिपुटः विभो साम्बस्वामिन् परमशिव पाहि निगदन् विधातॄणां कल्पान् क्षणमिव विनेष्यामि सुखतः स्तवैः ब्रह्मादीनां जय जय वचोभिर्नियमिनां गणानां केलीभिः मरलमहोक्षस्य ककुदी स्थितं नीलग्रीवं त्रिनयनं पुमाश्लिष्टवपुषं कदा त्वां पश्येयं करधृतमृगं खण्डपरशुम् 24-25 ஸ்லோகங்கள். 24வது ஸ்லோகம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதுல காலத்தினுடைய ஒரு மகிமையே சொல்லியிருக்க. காலம்னா நம்ம டைம்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது அகண்ட காலம். நமக்கு தெரிஞ்சது கண்ட காலம். கண்ட காலம்னா தினங்களாகவும் மணிகளாகவும் நிமிஷங்களாகவும் பிரிஞ்சதான காலம். இந்த காலத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பரமேஸ்வரன். ஆகையால் அவருக்கு கால காலம்னு பேரு. காலத்தை அளவிட்டு நமக்கு கொடுக்கிற இத்தனை நாள் இந்த ஊர்ல வாழணும் அப்படி பிராரப்த கர்மானுசாரமாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் இத்தனை நாள் தான் வாழணும் அப்படின்னு அத யாராலையும் மாத்திக்க முடியாது. அந்த சமயமானது கர்மாவனால அது நின்று போறது. அப்படிப்பட்டதான அந்த காலத்தை ஜெயிச்சவர், காலத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறவர் காலகாலனான பரமேஸ்வரன். மார்க்கண்டேய லீலையில இந்த காலகாலனா இருக்கும் தன்மையை நமக்கு காட்டியிருக்க. அப்படிப்பட்டதான காலமானது அது க்ஷணமாக ஆக்கிக் கொள்ளணும். எத்தனை நாளா இருந்தாலும் தீர்க்கமான காலத்தையும் ஒரு க்ஷணமாக ஆக்கி கொண்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அதற்கு வழி என்ன? கதாவா கைலாசே கனகமணி சௌதே சகணை. அந்த கைலாச பர்வதம் கீழ ஆசா, அதனால கீழாசான்னு பேர். ரொம்ப நாளா அங்க இருக்காராம் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் இங்க எல்லாம் இருக்காரோ இல்லவோ, அதனால அதுக்கு கீழ ஆசா. ஆசை கீழே இருந்தாரோ இல்லையோ, அதனால கீழாசமும் ஆச்சு. கீழாசமே கைலாசம் ஆச்சு. கைலாசம்ங்கிற பதத்துக்கு என்ன, வெகு நாட்களாக அங்கே இருந்துட்டு இருக்காரா, பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அவருக்கு. எப்பாவது வரணும்னா அவருடைய சொரூபம் அப்படி போகும். ஆனா அவர் மட்டும் அங்கே இருந்துட்டு இருக்கார். அப்படி இருந்த கைலாச பர்வத்துல கைலாசே கனகமணி சௌதே, தங்கத்தினாலையும் மணிகள்னாலையும் செயற்பட்டதான இழக்கப்பட்டதான உபரிக்க கமணி சௌதே சகணை, அவர் மட்டுமா இருந்துட்டு இருக்கார். நந்தீஸ்வரன், சண்டீஸ்வரன், பிருங்கி முதலிய மகர்ஷிகள்லாம் அவரோட இருக்கார். சகணை வசம் சம்போ அக்ரே, அந்த பரமேஸ்வருக்கு முன்னால் நின்று பரமேஸ்வரனை எப்பொழுதுமே பார்த்து கொண்டு இருக்கணும். ஏதோ நம்ம இங்க இருக்கோம் அப்ப போனோம்னு இல்ல, எப்பொழுதும் பரமேஸ்வர தர்சனம் இருந்துட்டே இருக்கணும். சம்போ அக்ரே ஸ்புட கடித மூர்தாஞ்சலி புட, தலையில சிரங்கூப்பி ரெண்டு கைகளையும் கூப்பிண்டு அம்பஜலி போட்டு விபோ சாம்ப சுவாமின் பரமசிவ பாகி தினிகதன், ஏ சாம்பா, அம்பாளோடு கூடியிருக்காராம். அதனால அவருக்கு சாம்பன்னு பேர். சர்வதா சர்வகாலமும் அம்பாளை விட்டு ஒரு கடமும் இருக்க மாட்டார். அப்படிப்பட்டதான சாம்ப சுவாமின்னு, உலகத்துக்கெல்லாம் சுவாமி. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய, உலகத்துக்கு எல்லோரையும் பிதேவபுத்திரான் ரக்ஷஸ்வனஹாங்கிறது உபனிஷத். அப்பா எப்படி குழந்தைகளை அன்போடு அரவணைச்சு காப்பாத்துட்டு அவளுக்கு முன்னுக்கு வராரோ, ஒன்றுக்கு வரும்படி பண்றாரோ, அதே போல எங்களை காப்பாற்றுங்கிறது. அப்படி சுவாமின்னு க்ஷணமிவ
பரமசிவ பாகி பரமமங்கள ஸ்வரூபமா இருக்கக்கூடியதால் தாங்கள் எங்களை காப்பாற்றுவோம். பாகி நிகதன்னு அதை சொல்லிக்கொண்டே விஜாத்ருணாம் கல்பான பரமேஸ்வரனுடைய கல்பங்கள், பிரம்மதேவனுடைய கல்பங்கள். நமக்கு 4,80,000 வருஷங்கள் ஒரு கல்பம், ஒரு கலியுகம். அதுக்கு 2 மடங்கு மேல இருக்கக்கூடியதான திரேதா யுகம், துவாபர திரேதா யுகம். அதுக்கு 2 மடங்கு துவாபர யுகம். அதுக்கு 2 மடங்கு ருத யுகம். இப்படி வருஷங்கள் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு யுகத்துக்கு நடுவுல ஒரு 4 லட்சம் வருஷம் இன்டர்மீடியன்ட் பீரியட், பிரளயம். இப்ப என்ன ஆச்சு? இத்தனை லட்சங்கள் வருஷங்கள் ஆச்சுன்னா அது ஒரு ஆவர்த்தம். அது போல நீங்க 28வது ஆவர்த்தத்துல இருக்கு. 8விம்சதிதமே கலியுகே என்பார். 28வது கலியுகத்துல நாம் இருந்துட்டு இருக்கோமா? இன்னும் 72 கலியுகங்கள் ஆகணும். அப்பதான் மகாபிரளயம் ஏற்படும். ஒரு ஒரு இது பிரம்மதேவருடைய ஒரு சமயம் பூர்த்தியாகும். அப்படி இருக்கக்கூடியதான அந்த சந்தர்ப்பத்தில் அத்தனை சமயத்தை ஒரு க்ஷணம் மாதிரி முடிச்சு விடுவேன். எதுக்கு? பரமேஸ்வரன் எதிர்க்க இருக்கும் பொழுது அவரை இந்த நாமாக்களே நான் முடிப்பேனேங்கிறார். விபோ சபஸ்வாமின் பரமசிவ பாகி நிகதன்னு உறக்க சொல்லிக்கொண்டே விஜாத்ருணாம் கல்பான் க்ஷணமிவ வினேஷ்யாமி சுகதா ஆனந்தமாக கிடைப்பேன். காலம் இருக்க, இந்த காலமானது நமக்கு போறது தெரியப்படாது. அதான் ஆனந்தத்துக்கு லட்சணம். நாம ஆனந்தமா இருக்கோம்னு சொன்னா காலம் போனது தெரியாது. 1 மணி நேரம் மறந்து, நம்மளை மறந்து, வீட்டை மறந்து, கவலையை மறந்து அந்த பகவன் நாமாவை கேட்டு இருக்கோமேன்னு ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம் வந்ததையானால் அதான் ஒரு ஆனந்தம். அவ்வளவு சீக்கிரமா ஆயிடுது அப்படின்னு நினைச்சோம்னா நிஜமாக இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த பரமேஸ்வர அனுகிரகம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். என்னமோ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கார், போர் அடிக்கிறது, வேற வழி இல்லை, வெளியில மழை பெய்யறது, போகவும் முடியாது, இப்படியே நினைச்சேன்னு பார்த்தேன்னா அது நிஜமா சிரமமா இருக்குன்னு. விவகாரம் என்ன? இந்த காலமானது வெகு சீக்கிரமாக போறது என குறிக்கிறதான காலமானது என்னத்தை குறிக்க? நம்ம மனசனுடைய நிலையை குறிக்க. இது 1 மணி 2 மணி நேரம் சொல்லிட்டு இருக்க, இவ்வளவு தீர்க்கமாக இருக்கக்கூடியதான பிரம்மதேவருடைய கல்பம் இருக்க, அந்த கல்பத்தையும் ஒரு கடமா முடிச்சு விடுவேன். ஏன்னா அவ்வளவு ஆனந்தம் இருக்கு. அந்த பரமேஸ்வர தர்சனத்தினால அவ்வளவு ஆனந்தம் இருக்கு. அது எப்பொழுது எனக்கு கிடைக்கும்? இப்ப சாதாரணமாக மனுஷாளுக்கு முக்தின்னு சொல்றா. அந்த முக்தியானது மேல போய் ஒரு ஸ்லோகத்தை போல சாலோக்கியம், சாரூபியம், சாமீபியம், சாயுஜ்யம் இப்படின்னு 4 விதமான முக்தியை சொல்ல போற. சாக்கியம் அந்த லோகத்துல இருக்கிறது. அந்த லோகத்துல இருக்கிறதுன்னா என்ன விசேஷம்னா, நமக்கு இது போல கொடுங்கெல்லாம் இல்லை, கவலை இருக்காது. ஆத்துக்கு வந்தா காலமே ஜலம் வருதோ இல்லையோ, குழாய் திறந்தா கரண்ட கட் ஆயிடுமோ, எத்தனை கவலைப்பட்டு இருக்கா பாருங்க மனுஷர்களுக்கு. அவைகள்லாம் இல்லாமல் எல்லாமே வசதியாக இருக்கக்கூடியதான ஒரு லோகத்துல நாம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி சாலோக்கியம். ஆமா, சாமீபியம் ஏதோ ஒரு லோகத்துல இருக்காருல்ல, பரமேஸ்வரனுக்கு ரொம்ப கிட்ட இருந்தா சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. அதை விட பரமேஸ்வரனுக்கு என்ன உருவமோ அதே உருவமும் உங்களுக்கு கிடைக்கும். அது சாரூபியம். அப்ப என்ன அர்த்தம்? இன்னும் சில பெனிஃபிட்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் சாயுஜ்யம், பரமேஸ்வரனோட ஒண்ணு ஆயிடுறதுங்கிறது சாயுஜ்யம். அந்த சாயுஜ்ய முக்தியை தான் முக்தின்னு சொல்றா வேதாந்திகள். சுத்த பிரம்ம வடிவமாக ஆயிடுறது. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு உருவத்தை எடுத்துக்கொள்றது இல்லை. அப்படி அந்த சாயுஜ்ய முக்தியை தவிர மீதி முக்திகள் ஆலோக்கியம், சாரோக்கியம், சாமீபியம் எனக்கூடியதான முக்திகள் எல்லாம் இவைகள் திரும்பி வரலாம். அந்த சில ஸ்பெசிஃபைடு பீரியட் தான், இத்தனை வருஷங்கள், இத்தனை யுகங்கள் அங்க இருந்து மறுபடியும் அங்கிருந்து திரும்பி வருவது அப்படின்னு ஒரு சொரூபம் வச்சுட்டு இருக்கா. ஆனா அங்கேயும் போனவா, அந்த லோகத்துக்கு போனவா வேதாந்த சிந்தையோட இருந்தவாளா இருந்தால் அங்கே வேதாந்தத்தை வாசிச்சு அங்கிருந்து அப்படியே முக்தி அட. எல்லாரும் திரும்பி வர்றது இல்ல, சில பேர் திரும்பி வரா, சில பேர் திரும்பி வருது. யாருக்கு இந்த லோகத்துல வேதாந்த வாசனை இருக்கோ, யாரு உபாசனாதிகள் எல்லாம் பண்ணி போயிருக்காளோ அவ கிரம முக்தியை அடைகிறா. இப்படி 4 விதமான முக்தியை சொன்னேன்.
அந்த ஞானம் மோட்சம் அடைஞ்சவர்களுடைய சாயுஜ்ய முக்தி அப்படி இருக்கட்டும். மற்றவர்களுக்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவளுக்கு அங்கே போர் அடிக்குமே சார்னு சொல்லாதீங்க. அவளுக்கு அத்தனை வருஷங்கள் இருந்தாலும் அத்தனை யுகங்கள் இருந்தாலும் சரி அந்த ஆனந்த தாண்டவமா இருந்துருப்பா. அதை சொல்றதுக்காகத்தான் இங்க விசேஷமாக சொல்றது. வித்ரணாம் கல்பானு கணமிவ வினேஷ்யாமி சுகதா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல காலத்தை ஜெயிக்க வேண்டியதான ஒரு ஸ்வரூபத்தை நமக்கு சொன்னார். அடுத்தது தவைர் பிரம்மாதீனாம் ஜெய ஜெய வசோபியநியமினாம் கணானாம் கேளீபிஹி மதகலமோட்சஸ்ய ககுதி ஸ்திதம் நீலக்ரீவம் திரிணயனம் பூஸ்லிஷ்டவபுஷம் கதாத்வாம் பஸ்யேயம் கரதிருத மிருகம் கண்டபரசும். இங்க கதான்னு ஆரம்பிச்சிருக்கு. இது முன் ஸ்லோகத்துல. இங்க 4ஆம் பாதத்துல கதான்னு ஆரம்பிச்சிருக்க. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். எப்பொழுது உங்களை பார்ப்பேன், எப்படி அந்த கைலாச புறத்துல ஜனங்கள்லாம் எப்படி பரமேஸ்வரனை போட்டு இருக்கலாம். ஸ்தவைர் பிரம்மாதீனாம் பிரம்மதேவர் என்ன மற்றவர்கள் அத்தனை தெய்வதைகளும் பரமேஸ்வரனை வணங்கிட்டு இருக்க. வெறுமனை ஏதோ நமஸ்காரம் பண்றதுல அவரை போற்றி கொண்டு இருக்க. அவருடைய லீலைகள் 96 அத்தனை லீலைகளும் சொல்லிட்டு இருக்க. அந்த சிவபுராணத்துல பரமேஸ்வரன் பண்ணிதான அனிதர சாதாரணமான ஒரு லீலைகளை சொல்லிட்டு இருக்கா. அதை பாடிட்டு இருக்க. ஜெய ஜெய வசோபியநியமினாம் நியமிகள் புலன அடக்கினவர்கள் அவள்லாம் ஜெய ஜெயான்னு தானம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா நமக்கு ஆனந்தம் ஜெய ஜெய அந்த பரமேஸ்வருடைய அனுகிரகத்தினால அந்த ஆனந்தத்தை முடியாததுக்கு காரணம் என்ன? புலன்களை நாம் அடக்க முடியாது. எது பார்க்க வேண்டாம் நினைக்கிறோமோ அது பார்க்கிறது. நம்ம காதுல இது வர வேண்டாம் நினைச்சோம்னா அதெல்லாம் யாரோ கொண்டு வந்து சொல்றான். நம்ம வேண்டாம்னு நினைச்சாலே அப்படி யாரு டிவி பார்க்க வேண்டாம் நினைச்சா பேரன் டிவி வைக்கிறான். அது காதுல கண்ணில் விழுறது. என்ன பண்றது? நீங்க ஜபம் பண்றதா இருந்தா உங்க மனசை பறிக்கிறதுக்காக 1000 ப்ராப்ளம் வீட்டுல இருக்கு. இப்படி யாராவது வந்து உட்கார்றா வந்தவாழ பேசாம இருக்க முடியுமா? பேஜில் இருக்கு. பேஜினா சமயம் இல்லை. இப்படிப்பட்டதான துன்பங்கள் மனுஷனுக்கு வந்துட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? புலநடக்கம் இல்லை. இவனால நிச்சயமாக பண்ண முடியல. ஆனா புலநடக்கம் அடைஞ்சதான மகர்ஷிகள்லாம் கைலாச லோகத்துக்கு வந்து அவ என்ன பண்றாள? ஜெய ஜெய வசோபி சர்வதா சர்வகாலமும் பரமேஸ்வரனை ஜெய ஜெய துவானம் பண்ணிட்டு ஆனந்தமா இருந்துட்டு இருக்க. கணானாம் கேளிபி. இது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய ருத்ர கணங்களும் பிரேத விசாஜ கணங்களும் அது என்ன பண்றதுக்கு ஆனந்தமாக தாண்டவம் பண்ணிட்டு இருக்கான். இது கிடைக்குமா? சந்தோஷம் இருக்கலாம், தன்னை மறந்ததான ஒரு சந்தோஷம். நமக்கும் அப்பப்ப சின்ன சின்ன இன்பங்கள் சந்தோஷங்களும் வருது. ஆனா என்ன, நம்மளை மறக்கல. தன்னை மறந்து அந்த ஆனந்த நிலையிலேயே இருக்கிறதுங்கிறது அந்த கணங்களுக்கு இருக்கா. அந்த பரமேஸ்வர கணங்கள் இருக்க பூத பிரேத கணங்களுக்கெல்லாம் அது ஆனந்தமா பரமேஸ்வரனை பார்த்து ஆனந்தமா திருப்தி அடைஞ்சு ஆத்மா ராமா ஆத்மரதி ஆத்ம கிரீடா ஆத்மன்யே வித சந்துஷ்டா அப்படி இருக்கா. அது பார்க்கணும். அது ஒரு ஆனந்தம்ங்கிறது செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். அப்பாட இந்த ஜன்மால பண்ண வேண்டியது அடைஞ்சாச்சு, அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு. நைவ தஸ்ய கிருத்தே நார்த்தா நாக்கிருத்தேனே கஷ்டனா. இந்த எண்ணம் நமக்கு வந்திருக்கா? கொஞ்சம் பார்ப்போமே. நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. யாருக்காவது வருதோ? இன்னைக்கு காலமே இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைச்சுண்டு அதையெல்லாம் பண்ணினாலே ஒரு திருப்தி. அப்பாடா இன்னைக்கு காலமே எது பண்ணணும்னு நினைச்சா பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கிறது. அதனாலதான் பிளான் பண்ணலன்ட்டு ஒருத்தர். இது பிளான் பண்ணி அது நடக்காம அதுக்கு வேற ஒரு கவலைப்பட்டு ஏன் சார் ரொம்ப பிளானே பண்ண வேண்டான்ட்டார். ஆனா வஸ்துதா நாம் இதை பண்ணணும்னு நினைச்சு அது ஒரு 90% பண்ணினாலே మనకు ஒரு சந்தோஷம். ஓஹோ ஓரளவுக்கு பண்ணினோம். அதே போல இவாளுக்கு எப்படின்னா இந்த பிறவி எடுத்ததுக்கு பலனை அடைஞ்சாச்சு. பிறவி எடுத்ததுக்கு பலன் என்ன? பரமேஸ்வர அனுகிரகத்தை அறிதல் பெரு. அது ஒண்ணுதான் இவன் அவசியம் பண்ண வேண்டியது. மீதியெல்லாம் இருக்க பார்த்தீங்களா ஏதோ நடந்துட்டு இருக்க. நிறைய சம்பாதிச்சிருக்கோம், காசை நிறைய பதார்த்தங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், யாராருக்கோ சகாயம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ நல்ல பெரிய பொசிஷன் சம்பாதிச்சாச்சு, அது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு. ஆனாலும்
நாம் எது பண்ணணுமோ, எதற்காக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதை பண்ணினோமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தாருன்னா அது பெரிய கொஸ்டின் மார்க் தான். எது பண்ணணும்? நீங்க உங்களை நீங்க அறியணும். நம்ம ஆத்மஸ்வரூபம் இன்னது என்று அறிந்து கொள்ளணும். அது அறிந்தோமையானால் மறுபிறவி கிடையாது. இனிமேல் எந்த பிறவியும் கிடையாது. ஆனந்தமான ஒரு நிலையில எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கலாம். ஆனா அதை அடைகிறது கஷ்டமா இருக்கு. இனிமேல யாரையும் எதிர்பாராத நிலையை அவன் அடைகிறானா? கஷ்டிதர்த்தவ்யபாஸ்ரயா அப்படின்னு அந்நிலை அதை அடைஞ்சுட்டான்னு வச்சுங்களேன், அவ எப்படி இருப்பா? அதான் நியமினாம் ஜெயத்வானாது கணானாம் கேளிபி. இன்னும் அந்த சரீரம் இருந்துட்டு இருக்க அவளுக்கு. அந்த சரீரம் இருக்கும் பொழுது அந்த சரீரத்துல கூத்தாண்டிட்டே இருக்கா, ஆனந்த தாண்டவத்தை ஆடிட்டே இருக்கா. ஒரு க்ஷணமும் நாம் இது பண்ணணுமே அது பண்ணணுமே எனக்குடையதான எண்ணம் இது பண்ணணும்ங்கிற மிச்சம் இல்லாதான ஒரு நிலையில ஆனந்தமாக ஆடிட்டு இருக்கா. கணானாம் கேளிபி. இப்படியே அந்த ஊர், அந்த பரிசரம் சந்தோஷமா இருப்பா. நடுவுல நாம் இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம், அது பார்க்கணும். நமக்கு எங்க பார்த்தாலும் நம்ம சுத்தி இருக்கிறவா என்னன்னு அவளும் என் மூக்கால் அழுதுண்டே இருக்கா. எப்படி இருக்குன்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு விடுறான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய கவலையை கேட்டா வருத்தமாகத்தான் இருக்கு. மீதி என்ன வேண்டாம், உடம்பே சரியா இல்லைங்கிறான். எழுதுண்டா தலை சுத்துறது அப்படிங்கிறான். கேட்டா சயாட்டிக் ப்ராப்ளம். என்ன பண்றது? தலை சுத்துறது, நேரா உட்கார முடியல, ஒரு காரியமும் பண்ண முடியலன்னு எவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில பாருங்க. அதே விதமா எழுந்து ஓட முடியல, கால் வலி கை வலின்னு சொன்னா ரொம்ப சிரமமா இல்லையோ? ஏதோ வயசான பிறகு வந்தா பரவாயில்ல. வயசான பிறகு வந்தாலும் அவ சொல்றப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொருத்தர் மேல டிபெண்ட் பண்ண வேண்டி இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம பாட்டுக்கு நம்ம போனோமா, கடைக்கு போனோமா, வேண்டியது பார்த்தோமா, வாங்கிட்டு வந்தோமா அப்படிங்கிற நிலை இல்லாம எப்பொழுதுமே இன்னொருத்தர் மேல நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு கஷ்டம் இல்லையா? இது முதல்ல சீரகமான ஒரு கஷ்டம். அதற்கு பிறகு அக்கம் பக்கத்துல இருக்கிறவ அவளுக்கும் கஷ்டம் இருக்கு, நமக்கும் கஷ்டம் இருக்கு. ஆனா நீங்க சந்தோஷமா இருந்தா பயத்தர் செயல்படுறா, நீங்க கஷ்டமா இருந்தா கஷ்டப்பட்டுன்றது என்ன, இவ்வளவுதானா, இன்னும் வேணும் இவருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்றது பாருங்க. இது போல ஒரு சூழ்நிலை ஒரு மனுஷன் வாழறதுங்கிறது நிஜமா கஷ்டமா இருக்கு. லோகத்துல பார்த்தேன்னா இதுதான் இருக்கு. எல்லாரும் நமக்கு தெரியல. இதே நான் ஊனி கவனிச்சடையானால் ஜனங்கள் இப்படித்தான் பழகிட்டு இருக்கா. ஒனப்மேன்ஷிப், உங்களை விட நான் மேல இருக்கணும், இந்த ஐடியால தான் இருந்துட்டு இருக்கா. ஒருமே எந்த துறையிலையும் இருந்துட்டு இருக்கா. அப்ப என்ன விவகாரம்? இது இருக்கிறதுனால்தான் மனுஷனுக்கு கஷ்டமா இருக்கு. இவைகள் இல்லாத இடமா அது, அதனால ஆனந்தமா இருக்கா. இப்ப விவகாரம் அவாவா அவ காரியம் பார்த்துட்டு இருக்கா. அவாவா செல்ஃப் கண்டெய்ன்ட் ஆனந்தமா ஏதோ ஜென்மாவா அடைஞ்சாச்சு. அந்த பரமேஸ்வருடைய தர்சனம் நமக்கு கிடைக்கிருக்கு. நாம் பரமேஸ்வரோட ஆனந்தமாக பார்த்து கொண்டே இருப்போம். அந்த நிலையில இருந்து ஆடிட்டு இருக்காரு. மகள கணானாம் கேளிவி மதகல மகோட்சஸ்ய ககுதி. அதுக்கு மேல அந்த பரமேஸ்வரன் எப்படி இருந்துருக்க? மதகல மகோட்சஸ்ய, கொழுத்து விளங்கி கொடுக்கக்கூடியதான பெரிய காளைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த பரமேஸ்வரன் ஏன் சார் காலையில உட்கார வச்சு வேற எதுல உட்காரப்பட? அவருக்கு மட்டும் வாகனம் என்ன? இந்த வாகனத்தை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். வாகனம் அந்த தெய்வத்தினுடைய ஒரு தர்மத்தை சொல்றது. இத பரமேஸ்வரன் எப்படின்னு அவருக்கு மோட்சமானது கொடுக்கணும் ஆசை எல்லோருக்கும். எல்லோருக்கும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், வயசானவரா இருக்கட்டும், எல்லோருக்கும் மோட்சத்தை கொடுக்கணும், சுவாத்மானந்தத்தை கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணம் உள்ளவர். அந்த உயர்ந்ததான ஒரு நிலையை அடையணுமே. ஆனால் அதற்கு வழி என்ன? சும்மா கொடுத்துடுறது இல்லை. அவாவா அதை சம்பாதிச்சு அடையணும். அதுக்குன்னா அதுக்கு ஒரு 4 வழி சொல்லியிருக்க. தர்ம அர்த்த காமோட்சம், அறம் பொருள் இன்பம் வீடு. அந்த மோட்சம் இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. உலகத்துல போய் கேட்டு பாருங்க, யாராவது மோட்சம்னா என்னன்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்கிறத வாழ்க்கை. விடுதலை, மரணம் இப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் அவன் சொல்லிட்டு இருக்க. ஆனா மோட்சம்ங்கிற ஒரு பதார்த்தம் இனிமேல சரீரம் இல்லாத ஆனந்த நிலை என்கிறது தெரியல. அப்ப அந்த தெரிஞ்சவளுக்கும் ஓரளவுக்கு 4 பேர்கிட்ட கேட்டு மோட்சமா
இப்படி ஒரு நிலை இருக்கு, நாம் எப்படி முழிச்சுட்டு ஒரு நிலை இருக்கமோ, சொப்ன நிலைன்னு ஒண்ணு இருக்குமோ, துதுன்னு ஒரு நிலை இருக்குமோ, இதே போல மோட்சம்னு ஒரு நிலை இருக்கப்பா அப்படின்னு தெரிஞ்சுட்டவா சாஸ்வதமான மறுபடியும் எப்பொழுதுமே எந்த சமயத்திலும் துன்பமே வராததான நிலை என்று அறிந்தவர்கள் கூட அது எப்படி அடையிறதுன்னு தெரியல. இது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்க, அது எப்படி அடையிறது? அதுக்கு ஏதாவது வழி உண்டோ? நிறைய காசு கொடுத்தா அது வந்துருமோ, இல்ல சிரமப்பட்டா வருமோ? தெரியலையே. ஒலிம்பிக்ஸ் தான் காலம் பிறந்து ராஜா வரைக்கும் எத்தனை வருஷங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான், அதுல போய் ஒரு பந்தயத்துல ஜெயிக்கணும்ட்டு. அது மாதிரி மோட்சத்துக்கு ஏதாவது பந்தயம் இருக்கா? இருந்ததுன்னா எல்லாரும் ட்ரை பண்ணுவா, அதுவும் இல்லையே. இதுக்கு என்ன வழி அப்படின்னு வேதங்களை பார்த்தேனால் வேதங்கள் என்ன சொல்றது? இதுக்கு முதல் படிக்கட்டு தர்மம். அப்பா சதர்மே நிதனம் ஸ்ரேய பரதர்மோ பயவா. அவளுக்குன்னு கொடுக்கப்பட்டதான சில தர்மங்களை பண்ணிக்கொண்டே இருக்கு. கர்மாக்களை பண்ணணும். கர்மாக்களை பண்ணிட்டே இருந்தானா கர்மா பண்ணாததான நிலையை நம்ம அடைவோம். கர்மா எப்படி விடுறதுன்னு இருந்தான்னா விடுறதுக்கு முதல்ல இருந்தே பண்ணவே இல்லை, எதை விடுறது இவ? அப்ப விவகாரம் என்னன்னா ஆக்சுவலா கர்மாக்களை பண்ணி பண்ணி பிறகு கர்மாவை பண்ணினதான அந்த நிலைய அதுக்கப்புறம் கர்மா தானா விட்டு போகணும். அப்படிப்பட்டதான நிலை வரணும். அதுக்காக ஸ்வதர்மத்தை அனுஷ்டானம் பண்ண. இதான் முதல்ல ஈஸ்வரனை அடையிறது. அவருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு முதல் படிக்கட்டு என்னன்னா வேதோ நித்தியம் அதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம். வேதங்கள்ல சொல்லி இருக்கக்கூடியதான கர்மாவை நன்றாக ஸ்ரத்தையுடன் அனுஷ்டானம் பண்ணணும். அவளுக்கு எந்த கர்மா விதிச்சிருக்கோ அது எல்லா கர்மாவும் ஒரே மாதிரி தான். ஒரு கர்மா வசதி, ஒரு கர்மா தாழ்த்தின்னு கிடையாது. யஜ்ஞயாகங்கள் தான் வசதி. பரிபாலனம் பண்றதோ அல்லது பிசினஸ் பண்றதோ தப்புன்னு யாருமே சொல்லல. ஆனா அவளுக்கு அண்ணன்ன கர்மா பசுக்களை பார்த்துட்டே இருக்கார், காப்பாத்திட்டு இருக்கார். அந்த வைசியனுக்கு உயர்ந்ததான ஒரு தர்மம். அதை பண்ணிட்டே இருந்தாலே அவன் மேல் நிலைக்கு போகலாம். பகவான் அடைகிறதுக்கு பல வழிகள் உண்டு. சமையல் பண்றவா ரொம்ப நன்னா சமைச்சு அது பகவானுக்காக சமைச்சுட்டு இருந்தா அவளுக்கு மோட்சம்னு சொல்லு. சதுஷ்டி கலா ராத்யா சதுஷ்டி கலாமயி. ஒரு டிராயிங் போடுறான், ஒரு டான்ஸ் ஆடுறான், ஒரு பாட்டு பாடுறான், நாதோபாசம். ஆனா என்ன யாருக்கு எது விதிச்சிருக்கோ அதை அவர்கள் சின்சியரா பண்ணினா பகவான அடையலாம். அதனால இதுதான் ரைட்டு அதுதான் ரைட்டுன்னு சொல்லல, ஒண்ணு வசதி ஒண்ணு தாழ்த்தின்னு சொல்லவே இல்லை. அவளுக்கு எந்த தர்மம் விதிச்சிருக்கோ அந்த தர்மத்தை எடுத்துட்டு அவ அதை ஒழுங்கா பண்ணினானால் ஈஸ்வரார்ப்பண புத்தியா பகவான் இதனால திருப்தியை அடையட்டும் எனக்கூடியதான எண்ணத்துல நம்ம பண்ணிக்கொண்டே இருந்தால் சில வருஷத்துக்கு என்ன ஆகுது, அவருடைய மனசு சுத்தமாகுது. மனசு சுத்தமாச்சுன்னு எப்படி எனக்கு தெரியும்? ஏதாவது மனுஷன் வெளுப்பாயிடும், கருப்பா இருக்கிறவளோ வெளுப்பாயிடுவாளோ அப்படி. மனசு சுத்தமாச்சுங்கிறதுக்கு அடையாளம் 2 சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. என்னது? இவனுடைய மனசானது பகவானிடத்துல தானா திரும்புகிறது. எப்பொழுதுமே நல்ல வழியிலேயே இருக்கணும்னு பகவத் பக்தியானது உண்டாகிறது. அது ஒரு பாசிட்டிவ் சைன். அதை விட இன்னொரு பாசிட்டிவ் சைன் என்ன? வேதாந்தங்கள்ல இவனுக்கு சுவைக்கிறது. அது வரைக்கும் வேதாந்தம் சொன்னா அதென்னமோ தாங்கிறோம். வேதாந்தம் ஒன்னும் புரியலையேன்னா இவன் அது கீதையை கேட்கணும், உபனிஷத்துகளை கேட்கணும்னு இவனுக்கு மனசு அதுல ரமிக்க தொடங்கிட்டுன்னா என்ன அர்த்தம்? அதுவே சித்த சுத்தி ஏற்பட்டதுன்னு அர்த்தமா. அந்த சித்த சுத்தியான சங்கம் தியக்வா ஆத்ம சுத்தையே கர்மாக்களை அட்டாச்மெண்ட் இல்லாமல் ஆத்ம சுத்தியே சித்த சுத்திக்காக மனுஷன் பண்றான். பண்ணினவாளுக்கு என்ன, அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பகவான் இடத்துல மனசு மன்மனா பவமத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி ஏவம் அப்படின்னு அந்த பகவானையே அடையக்கூடியதான நிலைக்கு வருது. அது அடுத்ததான நிலை. கர்மயோகமானது தியான யோகத்துக்கு வழி கொடுக்கிறது. அந்த தியான யோகமானது ஆத்ம ஞான யோகத்துக்கு தானியான வழி. ராஜ வித்யா ராஜகுத்தியம் பவித்திரமிதமுத்தமம் அப்படின்னு ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டியதான நிலைக்கு வழியை கொடுக்கிறது. இப்படி அது வந்ததேயானால் சிரவணமன நித்தியாசனங்கள் அதை பத்தி கேட்டுக்கொண்டே நம்ம இருந்தோம். ஏனால் நம்ம அறியாமலே மனசு அதுக்குள்ள தானா மொழிகி போறது.
மனசை தெரிஞ்சுன்னு ஒரு இடத்துல நிற்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனசு நீங்க அதை கண்ட்ரோல் பண்றேன்னு நீங்க நினைச்சலையானால் அதை உங்களை ஏமாத்திட்டு போகணும்னு நினைக்கிறது. அதனுடைய சுபாவம் அப்படி. தானா விட்டு விட்டுலையானால் அது வேற வழி இல்லாமல் இங்க போய் லயிக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு லயமானது நிலை எப்பொழுது உங்களுக்கு ஏற்படுமோ அப்பொழுது அபரோட்ச சாட்சா்காரம் வருகிறது. இப்ப இது என்ன பண்ணினோம்? முதல்ல தர்மம் தான் முதல். அதனாலதான் நம்ம நாட்டுல வயசாயிடுச்சுன்னா அவளுக்கு உபநயனம் பண்ணுங்க, காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க. ஸ்திரீகளுக்கு இதே போல பாட்டு சொல்லிக் கொடுங்க. அத பாடிண்டே மனசு தன்மயமா ஆயிடுவா. அப்படின்னா வழி சொல்லியிருக்க நம்ம ஊர்ல. அப்படி இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுதுன்னு, அந்த தர்மம் தான் அறம் தான் மனிதனை உயர்ந்ததான மோட்சம் எனக்கூடியதான நிலைக்கு அழைத்து செல்லும் முதல் வழி. அதனாலதான் 4 புருஷார்த்தங்கள்னு சொல்லி அறம் பொருள் இன்பம் வீடுன்னு. பொருளையோ இன்பத்தையோ அடையப்படாதுன்னு நாங்க சொல்லவே இல்லை. எல்லோருமே சன்னியாசி ஆகணும்னு யாராவது சொன்னாலா? பொருளை சம்பாதிக்கப்படாதுன்னு சொன்னோமா? உலகத்தை அனுபவிக்கப்படாதுன்னு சொன்னோமா? அனுபவிங்க. ஆனா அதுவே வருஷத்தின் அங்கே நின்றுடாதீங்க. காசு சம்பாதிக்கலாம், பொருளை அனுபவிக்கலாம். ஆனா எல்லாமும் பகவான் நமக்கு போட்டதான பேர் நினைச்சுண்ட அவனை அறிவதற்காக முயற்சி பண்ணி கொண்டே இருந்தா. இத சொல்றதுக்காகத்தான் இந்த தர்மம் எனக்கூடியதான் முதல் பிறந்த புருஷார்த்தம். இத பிடிச்சவன் ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு போய் சேர்றான்னு சொல்றதுக்காகத்தான் அந்த தர்ம வடிவமான ஒரு காளைய அவருக்கு வாகனமா சொல்லி. இந்த காளைங்கிறது தர்மஸ்வரூபம். அதே போலயே மகாவிஷ்ணுவுக்கு கருட வாகனம்னு சொல்லி பார்த்தா அதுவும் தர்மஸ்வரூபம். அதனால்தான் ரிஷப வாகனம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப இஷ்டம். கருட வாகனம் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப வசதி. கோவில்ல பார்த்தேன் கருட வாகனம் கருட சேவைன்னு சொன்ன பாருங்க, அன்னைக்கு இருக்க சக்க கும்பல் எல்லாரும் வந்து பரமேஸ்வரனை மகாவிஷ்ணுவை பார்க்கணும்னு நினைக்கிறார். அதே போல ரிஷப வாகனம்னு சொன்னா பரமேஸ்வரனை பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் வரத்துக்கு காரணம் இது என்னென்ன, தர்மத்துக்கு மேல அவர் வந்துட்டு இருக்கார். உங்களை தர்ம வழியில நல்ல வழியில உங்களை செலுத்துற. எப்பொழுது அந்த பரமேஸ்வரனை ரிஷப வாகனத்துல நீங்க பார்த்தேனால் என்ன அவங்க நம்ம மனசானது இங்கும் அங்கும் அலையாமல் பிரதான மார்க்கத்திலேயே வந்து நிற்குமா. அதுக்காகத்தான் அந்த பரமேஸ்வரனானவர் ரிஷப வாகனத்துல இருக்கிறதாக நம்ம எப்பவுமே தியானம் பண்ண சொல்றது. ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒரு விசேஷம் இருக்கோ இல்லையோ, அதே போல இந்த கால வாகனமானது தர்மத்தை சொல்ற குறிக்கிறது. அப்படி அதனால மோட்சஸ்ய ககோதி. அது வேற. அது வந்து அந்த மூஞ்சூருடைய சுபாவம் என்னன்னா, திருட்டுத்தனமா எடுத்துனவே வேற எங்கேயோ சாப்பிடுமா. ஒரு இடத்துல நிக்காது, அங்கேயே இருந்து சாப்பிடாது. இந்த அணில் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அணில் எங்கே சாப்பிடுறது, எங்க பழம் கிடைக்கிறது அங்கேயே உட்கார்ந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கே போகும். ஆனா இந்த எலி மூஞ்சூர் அதனுடைய சுபாவம் என்னன்னு, அது அங்க எங்கேயாவது மூலையில எடுத்துட்டு போய் அங்கே சாப்பிடும். அதே மாதிரி இந்த கணபதி உபாசனம் பண்றவங்களுக்கு என்ன பண்றாரா, உங்க பாபத்தை அங்க நிக்க வைக்கல, அந்த பாபத்தையே அங்க எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல போய் இதை நாதம் பண்ணிவிட்டார். ஆகையால் உங்களுக்கு பாபமும் போச்சு, பாபத்தினால ஏற்பட்ட வாசனையும் போச்சு. மறுபடியும் பாபம் பண்ணணும் எனக்கூடிய எண்ணமும் இல்லாமல் போயிடுமாம். அதனால கணபதியினுடைய உபாசனம். அதுபோல அந்த கணபதிக்கு ஒரு மந்திரம், ஒவ்வொரு ஸ்வரூபத்துக்கும் ஒரு பீஜம். இந்த கணபதிக்கு கம்முன்னு பேர். கம்முன்னா என்ன அர்த்தம்னா மனசாந்தியா நின்று போறது. அதனால கம் கணபதையே நம அதர்வசீர்ஷ உபனிடத்து அது கணபதியை பத்தி சொல்லும் பொழுது அவருடைய பீஜமே கம் அப்படின்னு சொல்றது. இந்த கம்முன்னு என்ன அர்த்தம், கம்முன்னு இருக்கணும். மனசார்ந்து எங்கேயும் அங்கேயும் போகாம ஒரு இடத்துல நிற்கும்படி பண்றதா. இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தேவதா விசேஷத்துக்கும் ஒரு ஸ்வரூபம் இருக்கு. அப்படி இந்த பரமேஸ்வரனுக்கு பொழுது நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இந்த பரமேஸ்வரனை விசேஷமாக தர்மத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் தர்மத்துல இருந்துட்டு இருக்கார். அதை யதா யதா உபாசத்தே ததைவ பலம் பவதி. நீர் எப்படி தியானம் பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை அப்படி அமைஞ்சு போறது. அதே மாதிரியே பரமேஸ்வரனை தர்ம தெய்வத்துக்கு மேல இருக்கிறதா தியானம் பண்ணலையான உங்க வாழ்க்கை முழுக்க தர்மமாக அமைஞ்சிருக்கு. தர்மமாக எப்ப நீங்க செல்ல ஆரம்பிச்சுட்டோ அப்புறம் என்னதுன்னா மேல மீதியெல்லாம் சுலபமா தானா வந்துருது அப்படின்னு. அதுல இருக்கிறவர் இப்படி இருக்காரு நீல கிரீவம். அந்த நீலகண்டனா இருந்துட்டு இருக்கார். அந்த பரமேஸ்வரனுக்கு சில விசேஷணங்கள் அங்கங்கே கொடுக்கிறார் ஆச்சாரியர். நீலகண்டனா இருக்கார், அது
அது நீலகண்டா லீலை என்ன, இது என்ன பண்றது? உலகங்கள் முழுக்கெல்லாம் ஆபத்து வந்த போதும் அந்த ஆபத்தில் வேற எந்த தெய்வமும் காப்பாற்ற முடியாத நிலை வரும் பொழுதும் அதை தான் எடுத்திருந்து தனக்காக எடுத்திருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதான உயர்ந்ததான ஒரு நிலை, ஒரு கருணை. அந்த பகவானுடைய கருணையை பார்க்கணும். கஷ்டம் வந்துருது யாருக்கு? ஜனங்களுக்கு எல்லோருக்கும். அவ ஏதோ கடைஞ்சா, ஏதோ ஒண்ணு நினைச்சு கடைஞ்சா. நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஏதோ ஒண்ணு ஆகணும்னு நினைக்கிறோம், அதுக்கு விபரீதமா வந்து உட்கார்றது. அமிர்தம் வேணும்னு கடைஞ்சா, ஆனா அமிர்தத்துக்கு பதிலாக ஆலாகல விஷம் வந்தது. அமிர்தம் முன்னால வந்தது, ஆனா முன்னால என்ன வந்திருக்கு? ஆலாகல விஷம் வந்தது. அது ஆலாகல விஷமானது உலகங்களை எல்லாம் எரித்து கொண்டு அழித்து கொண்டு பஸ்மா பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. எல்லாரும் ஓட தொடங்கின. வேற என்ன பண்ணுவா? வந்தா அந்த இடத்துல இருந்து ஓடணுங்கிறது சுவாவமான ஒரு நிலை. தேவதைகள் உட்பட ராட்சதாள் உட்பட எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கா. பரமேஸ்வரன் பார்த்தார், இவளை காப்பாற்றணுங்கிறதுக்காகத்தானா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை கையில வாங்கிட்டு விழுங்க ஆரம்பிச்சுட்டார். அந்த விழுங்கும் பொழுது என்ன பண்ணிவிட்டார்? அம்பாள் வந்து அதை நிறுத்தி விட்டார். ஏனையா இப்படி பண்ணிட்டு இருக்கல, உங்க வயதுக்குள்ள இன்னொரு உலகங்கள் இருக்கே செட்டா, அதுக்கு அழிவு வராதோ இப்படி பண்ற அப்படின்னு அதை அங்கேயே தொட்டு அந்த விஷத்தை அமிர்தமாக்கிட்டார். அமிர்தம்பா விஷமீஸ்வரேச்சயா, அந்த அம்பாளுடைய கைனால அமிர்தேஸ்வரி மந்திரம் வம் எனக்கூடியதான அமிர்த மந்திரத்தினால அது தியாகராஜ யோக வைபவம் அப்படின்னு இந்த வம்ங்கிற அமிர்த மந்திரத்தினால அம்பாளுடைய அந்த கையை தொண்டை அப்படி தொட்டதுமே என்ன ஆச்சுன்னு, அது வரைக்கும் கருத்ததாக எரிச்சுண்டு உள்ள போகக்கூடியதான் அந்த விஷமும் அது என்ன ஆயிடுதுன்னு, அதனுடைய பவர் எல்லாம் போயிடுது. பவர் போயிடுது, அதுக்கு விஷத்துக்கு கொல்லக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் போயிடுது. அமிர்தமாக மாறித்த, அமிர்தமாக மாறி அங்கேயே நின்று போயிடுது. ஆனா கருத்ததான சரீரம் ஒடி இருந்து போயிடுது. அதனால்தான் பரமேஸ்வரத்துக்கு நீலகண்டான்னு பேரு. நீலகிரீவா, அந்த கழுத்து கருப்பாக இருக்கு. இது சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிற அர்த்தம். நீலம் கருப்புங்கிற ஒரு அர்த்தமானது அதிகம்னு அர்த்தம். எப்பவுமே ஜலம் இருக்க பதில கிருஷ்ணனுக்கு நீலவர்ணம், ராமனுக்கு நீலவர்ணம். சமுத்திர ஜலம் நீளமாக இருக்கு. எது சமுத்திர ஜலம் நீளமா இருக்கா? ஆகாசம் நீளமாக இருக்கா? ஆனா பார்த்தா ப்ளூவா தானே தெரிகிறது. ஸ்கை ப்ளூங்கிறான். ஸ்கையே இவன் பார்த்தது இல்லை, ஆனா சொல்றது மட்டும் ஸ்கை ப்ளூங்கிறான். ஆனா நம்ம யோசனை பண்ணி பாருங்க, ஆகாசம்னு சொன்னா வெட்ட வழின்னு அர்த்தம். வெறும் இடம் இல்லாதான ஒரு நிலை. அந்த வெட்ட வழியா இருக்க போது அது கருப்பா இருக்கு நீளமா இருக்குன்னு சொல்றது எந்த அளவுக்கு நியாயம்? தெரியறது என்ன? கண்ணால பார்த்தா நீளமாகத்தான் தெரியுது. சமுத்திர ஜலத்தை பார்த்தீங்களா நீளமாகத்தான் தெரியுது. எல்லோருக்கும், உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச கண்ணுல தோஷம்னு சொல்லலாம். யாரை பார்த்தாலும் எல்லோருக்கும் நீளமாகத்தான் தெரியுது. ஆனா நிஜமாக நீளமா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். சமுத்திரத்துக்கு போய் நாளைக்கு ஒரு கையால கொஞ்சம் ஜலத்தை எடுத்துங்க. எடுத்து ஜலத்தை பார்த்தீங்கன்னா வெளுப்பா இருக்கு. ஜலமானது சமுத்திரத்துல இருந்து கருப்பாக காணப்பட்ட நீளமாக காணப்பட்டதான சமுத்திரத்துல ஜலத்தை ஒரு வாளியிலையோ அல்லது கையிலையோ அஞ்சலியிலையோ எடுத்தடையானால் சமுத்திர ஜலமானது கலர்லெஸ்ஸா எப்படியும் நம்ம ஆத்துல தீர்த்தம் இருக்கா போலத்தான் இருக்கே தவிர நீளமா இல்லை. ஆனா சமுத்திரத்தில் இருக்கும் பொழுது மறுபடியும் சமுத்திரத்தை விட்டு அடையானால் நீளமா இருக்கே சார்மா. அப்ப என்ன, அங்கே நிஜமாக நீளம் இல்ல, நீளமாக காணப்படுகிறது. அதே போல ஏரோப்ளைன்ல இங்க இருந்து மேல போனேன்னா அப்படி வெளியில பார்த்தா என்னாச்சு? நீளமா இல்ல, அங்கேயும் சாதாரணமாகத்தான் இருக்கு. உங்களுக்கு நடுவுலையும் நீளமாவா இருக்கு, எனக்கு இல்லையே. அதே மாதிரிதான் காணப்படுறது. ஆனா இங்க இருந்து பார்த்தா நீளமாக காணப்படுகிறது. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இதுக்கு எந்த பொருளும் ஒரு லிமிட்டை தாண்டி பெருசாயிடுச்சுன்னா நீளமாயிடும். அதனுடைய சுபாவம் எப்படின்னா, ஒரு லிமிட்டடாக ஒரு நிலை இருந்ததையானால் அதுக்கு தனித்தனி கலர் காணப்படும். ஆனா எதுவும் ஒரு லிமிட்டை தாண்டி இன்னும் பெருசா ஆயிடுதையானால் எல்லாம் நீளமாக தான் காணப்படும். ஆகையால் ஆகாசம் ரொம்ப பெருசு, கண்ணால இவ்வளவுதான லிமிட்டாக பார்க்க முடியாது. அதனால அது நீளமா இருக்கு. சமுத்திர அக்கறை தோன்றதா? அக்கறை தெரிகிறதோ சமுத்திரத்துக்கு? இல்ல, அது ரொம்ப அவ்வளவு பெருசா இருக்கு, அதனால நீளமா இருக்கு. அதே போலதான் ராமனோ கிருஷ்ணனோ பகவானுடைய தத்துவங்கள்லாம் ரொம்ப விஸ்தாரமா இருக்குன்னு சொல்றதுக்காக நீளமா இருக்குன்னு. இது இல்லைன்னா கருப்பா இருப்பா அல்லது நீளமா இருந்தா அவரோட உடம்பு நீளமா பாஞ்சு போச்சுன்னா விஷம் வந்ததுன்னு அர்த்தம். ராமனும் கிருஷ்ணன் நீளமா இருக்குன்னு என்ன
ஸ்வரூபம்னு சொல்றல, நீலமேக சியாமல வர்ணம்னு சொல்லிடுறல. இதுக்கு காரணம் என்ன? காரணம் அவருடைய தத்துவமானது ரொம்ப பெருசுன்னு சொல்றதுக்கா. அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம், அந்த கருணையானது அப்படிப்பட்டதுங்கிறது காமிக்கிறதுக்காக நீலகிரீவன் சொன்னார். அப்படி அபார கருணாமூர்த்தி. அந்த கருணை அது இருக்கிறதா நீலகிரீவம். அதற்கு மேல அது மட்டும்தானே திரிநயனம், 3 கண்கள். அதென்ன விரூபாட்சம்னு ஒரு பேர் வேற வரும். முக்கண்ணன் விரூபாட்சம். நம்ம சரீரத்துல முதல்ல யார பார்த்தாலும் பார்க்கும் பொழுது எதை பார்க்கிறேன்? அவளுடைய கண்களை தான் பார்க்கிறேன். அந்த கண்கள் அழகா இருந்தாலே ரொம்ப அழகுன்னு அர்த்தம். மீதி சரீரம் சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். எல்லா புலன்களை விட முதல்ல கண்கள் தான் நன்னா இருக்கலாம். கண்ணு நன்னா இருந்தா போறோம், மனுஷனுக்கு 50 மார்க் விழுந்தாச்சுன்னு. மீதி சரீர அவயவங்கள்லாம் அதுக்கு அப்புறம், முதல்ல கண்கள் நன்னா இருக்கணும். இந்த கண்களுக்கு மேல 2 கண்ணு, ஒண்ணு மேலையும் ஒண்ணு கீழே இருந்ததுன்னா நம்ம கதி என்ன யோஜனை படிப்பார். அது நேரம் வச்சுட்டு இருக்கார் பகவான். அது மட்டுமல்ல, 2 இடத்துல இருந்தாலும் பார்க்கும் பொழுது அந்த ஒரு பொருள்ல கரெக்டா விழுறது. கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் விழுந்தது ஆனால் ஒவ்வொரு பொருளும் 2 காணப்படும். ஒன்னா காணப்பட்டாலே புஸ்தகத்தை படிக்க மாட்டேங்கிறோம். ஒவ்வொரு லைனும் 2 காணப்பட்டதுன்னு படிக்கவா போறோம்? நமக்கு முடியாது. அப்ப என்ன, இந்த 2 கண்களும் நேரா வச்சுட்டு மட்டும் 2 கண்கள் அந்த பாப்பா இருக்கு பார்த்தல, அது என்ன கரெக்டா அது மேல ஒரு பொருள் மேல கரெக்டா கோயில் சைடை விழணும். இப்படி 2 கண்கள் இப்படி இருக்கும் பொழுது இவருக்கு மட்டும் 3வது கண்ணு வேற வச்சுட்டு இருக்கார் சார். அது என்ன, 2 கண்களுக்கு நடுவுல நெத்தியில ஒரு கண்ணு வச்சுருக்க. இப்படி வச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது ஏதாவது திறக்கிறாரா? திறக்கவே இல்லை, திறந்தால் பிரமாதம். 2 கண்ணு தான் திறந்துட்டு இருக்காரு, 3வது கண்ணு திறக்கவே மாட்டேங்கிறார். அதனால அவருக்கு திருநயனம்னு பேரு, முக்கண்ணன் பேரு. இந்த முக்கண்ணன்கிற அர்த்தத்துக்கு தத்துவம் என்னன்னு பார்க்கணும். உலகத்துல ஒளிய கொடுக்கக்கூடியதான பொருள்கள் 3. ஒண்ணு சூரியன், ஒண்ணு சந்திரன், இன்னொன்னு நெருப்பு. இந்த 3 தான் ஒளிய கொடுக்கக்கூடியதான பதார்த்தம். அந்த ஒளிய கொடுக்கக்கூடியதான 3 பதார்த்தங்கள்ல நீங்க மீதி எல்லாம் மின்னல் இருக்கு, எலக்ட்ரிக் லைட் இருக்குன்னு கேட்கக்கூடாது. மின்னலோ எலக்ட்ரிக் லைட்டோ எல்லாம் ஜோதி ஸ்வரூபம், அக்னிக்கு சேர்ந்தது. அக்னி ஒண்ணு, இருக்கக்கூடியதான எல்லா ஜோதிஷங்கள்லயும் அக்னி ஒண்ணு, மீதி சூரியன் சந்திரன். அதனால்தான் நத்திர சூரியோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோபாந்தி குதோயம் அக்னி அப்படின்ட்டு சூரியன் சந்திரன் மீதி எல்லாம் அக்னிங்கிற கேட்டகரியில சேர்த்துவிட்டோம். இந்த 3 உலகத்தை ஒழிக்கக்கூடியதான 3 விதமான பதார்த்தங்களும் அவருக்கு அதிகமா இருக்கான். அதனால்தான் அவருக்கு திருநயனன். 2 கண்ணு, சூரியன் ஒரு கண்ணு, சந்திரன் ஒரு கண்ணு, அதற்கு மேல இருக்கக்கூடியதான நெருப்பானது கண்ணு. இந்த சூரியன் சந்திரன் என்னன்னா, சந்திரன் சீதளமாக ஒரு ஒளியை கொடுக்கிறார், சூரியன் உஷ்ணத்தோட ஒளியை கொடுக்கிறார். 2ம் ஒளியை கொடுக்கக்கூடியதான். ஆனா சந்திரனுடைய ஒரு நிலை என்ன பண்றது, அது ஒளியை மட்டும் கொடுக்கல, அது சரீரத்துக்கு ஒரு ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. ஆனா சூரியனுடைய ஒளியும் ரொம்ப தேவை இருக்கு. அது இருந்தா தான் மரங்கொடிகள்லாம் வளரும். அது வளர்ந்தா நீங்க சாப்பிடலாம் எல்லாத்தையும். உங்களுக்கு வேண்டியத அன்னாத் புருஷா பிருத்திவி பிருத்திவியா ஓஷதயா ஓஷதேபியோ அன்னம் அன்னாத் புருஷா. பூமி மட்டும் இருந்தா போறாது, அந்த பூமியில மரங்கொடிகள்லாம் வளரணும். அது வளர்றதுக்கு யாருடைய சகாயம் வேணும்? சூரிய கிரணங்கள் வேணும். அந்த சூரிய கிரணங்கள்னால மரங்கொடிகள் வளர்ந்த பிறகு அதுல இருக்கக்கூடியதான பழங்களையோ காய்கறிகளையோ நீங்க சாப்பிடுறீங்க. சாப்பிட்ட பிறகு இவனுடைய சரீரம் வளர்றது, குழந்தைகள் உண்டாகும். அன்னாத் புருடா ஓஷதேபியோன்னம் அன்னாத் புருடா அப்படின்னு சொல்றது அதான் வழி. ஆகையால் சூரியனும் நமக்கு வேணும். ஒரே சூரியனா இருந்தா அது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆகையால் நமக்கு சந்திரனும் சீத்தளமும் வேணும். இப்ப சூரிய சந்திராளாக இருக்கக்கூடிய உலகத்தை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடியதான சூரிய சந்திராள் மட்டும் இருந்தா போராது. இவனுக்கு விடி மோட்சம், இவனுக்கு அறிவை கொடுக்கணும். இது சூரியனோ சந்திரனோ வாழ்க்கையில உணர்ந்துக்க வேண்டியதான வசதிகளை பண்ணி கொடுத்தேன்.
இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியணும். எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கா, பிறந்தார் இறந்தார் பிறந்தார் இறந்தார், அது மட்டுமா? பிறந்தவனுடைய ஒரு அழகன்னா மறுபிறவி இல்லாம பண்ணிக்கணும்னு சொல்றதோ இல்லையோ வேதம். ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவிய மந்தவிய நிதித்தியாசிதவிய. இந்த ரெண்டும் சூரியனும் சந்திரனும் வரும் பொழுது பகல் இரவு வந்துட்டு இருக்க. பகல் இரவுகள்ல நம்ம எத்தனையோ செயல்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த செயல்களுக்கெல்லாம் நமக்கு கர்மாவை உண்டு பண்றது. நல்ல கர்மா கெட்ட கர்மா மாத்தி மாத்தி கர்மாக்களை பண்ணிட்டே இருக்கும். கர்மா பண்ற வரைக்கும் உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. ஒன்ஸ் கர்மா பண்ணி முடிச்சுட்டேன்னா அதனுடைய பலத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அங்கே உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, ஃப்ரீடம் கிடையாது. கர்மா பண்ணியாச்சுன்னா, ஒரு ஆக்ஷன் பண்ணியாச்சுன்னா ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் வந்து தான் சேரும். எனக்கு வேண்டாம் சார் இது சொல்ல முடியாது. தெரியாம பண்ணிவிட்டேன் சார், அனுபவின்ட்டார் அவ்வளவு. ஏன்னா உமக்கு பண்றதுக்கு வேண்டியதான வசதி ஃப்ரீடம் நான் முதலையே கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுங்கோ இல்லைன்னா இல்லை. யாராவது உங்களை கழுத்தை பிடிச்சு இதை பண்ணித்தான் ஆகணும்னு சொல்றாளா? அப்படி சொன்னாலும் நன்னா இருக்கா. அப்பாவது சந்தியாவந்தனம் பண்ணுவா, காயத்ரி ஜபம் பண்ணுவா. ஆனா விவகாரம் என்னன்னா பரமேஸ்வரன் அப்படி பண்றது இல்ல. ஒரு பொய் சொன்னதுன்னா முதுகுல ஒரு 2 அடி விழட்டும். யாராவது பொய் சொல்லுவானா? தப்பு காரியம் பண்ணிருந்தே அப்பவே தண்டனை கொடுக்கட்டும். பண்ணுவாள தப்பு காரியத்தை? அப்ப இதனால என்ன தெரியுது மனுஷாளுக்கு? அவ எந்த செயலும் பண்றது அவளுக்கு இண்டிபெண்டன்ஸ் உண்டு, சந்தேகம் இல்ல. நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம். நீங்க பண்ணி கொண்டுதான் மனுஷாள் இருக்கா. ஆனால் அப்ப நல்லதே பண்ணணும்னு ஏன் சார் சாஸ்திரம் சொல்றதுன்னு நீங்க பின்னால் ஒரு நாள் அழகேடும் எனக்கு துன்பமே வந்துட்டு இருக்குன்னு. துன்பம் ஏன் வந்தது? கெட்ட காரியம் பண்ணினத்தினால. நிஷேத கர்மா நிஷித்த கர்மா பண்ணினத்தினால துன்பம் வருது. அப்ப சாஸ்திரம் என்ன சொல்றது? மனுஷனுக்கு ஃப்ரீவில் உண்டு. அவன் இஷ்டமா பண்ணலாம், சந்தியாவந்தனம் பண்ணலாம், சீட்டாடலாம். பிரதோஷ வேளையில சீட்டாடிண்டே இருக்கா. என்ன பண்றது? பிரதோஷ பகவன் நாம ஸ்மரணம் பண்ண வேண்டாமா? எதுக்காக சந்தியாவந்தனம்னு சொல்லியிருக்க? காயத்ரி ஜபம்னு எதுக்காக சொல்லியிருக்க? அந்த சமயத்துல பத்திரமா நம்ம இருக்கணும்ட்டு. ஆனா அந்த சமயத்துல வேற ஏதோ காரியம். எப்ப பார்த்தாலும் டிவியில பார்த்தேன். அந்த பிரதோஷ வேலையில தான் ஏதோ ஒரு சவத்தை எடுத்து போய் எரிச்சுட்டே இருக்க. அந்த சமயம் தான் அவனுக்கு அதான் கிடைக்கிறது. என்ன பண்றது? எதை பார்க்கப்படாதுன்னு சொல்றாலும் வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டே அதை பார்க்கறான். இது வேற கோரம் சொல்லுங்க பார்க்கலாம். பண்ணிட்டே இருக்க, ஒன்னும் சொல்ல முடியல. அப்ப என்ன? இந்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த கர்மாவை இவன் பண்றது வரைக்கும் இருக்க சுவாதந்திரம் இருக்கு. ஒன்ஸ் பண்ணிட்டானே அது போகாது. சரி போகாது, அதை அனுபவிச்சு தீர்த்து விடுறேனேன்னா, அனுபவிக்கும் பொழுது அனுபவிப்பதற்காக உங்களுக்கு ஒரு சரீரம் வேண்டி இருக்கு. கர்மாவ பலத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சரீரம் வேண்டியிருக்கு. இந்த சரீரம் வேண்டி இருக்குன்னா அந்த சரீரத்துல சும்மா இருக்க மாட்டேங்கிறது, மறுபடியும் கர்மாக்கள் பண்றது. நம்ம கர்ம பலத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கோம், வேற ஒன்றும் பண்ணாம இருக்கோம்னு இருக்க முடியறதா? முடியாது. நகி கஷ்டிரணமபி கர்ம கிருது காரியதே அவசம் கர்ம பபாவதை பிரகிருதி ஜெயர் குணை. என்ன பண்றது? பிரபாவமாக பிரகிருதியினால வந்த கர்மாக்களுக்கு சத்வரஜ சமோ குணங்கள்னால மனுஷன் கர்மாவை பண்ணிட்டே இருக்கான் சார். கர்ம பலத்தை அனுபவிக்கிறோம். புதுசான கர்மாவை பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறோம். யாராலையும் பண்ணாம இருக்க முடியாது. ஞானியா இருந்தா சமாதியில இருந்துருவான். சமாதியில இருக்கும் பொழுது சரீர தோற்றம் இருக்காது. அப்பொழுது அவன் பண்ண மாட்டான். நமக்கு அப்படி இருக்க முடியாதா? சமாதி தெரியலையே, சமாதி வரலையே. அப்ப என்ன கர்மாக்களை பண்ணிட்டே இருக்க. கர்மாவை அனுபவிக்கிறத விட அதிகமான கர்மா நீங்க பண்ணிட்டே இருக்க. இந்த ஒரு வலையில மாட்டிகிட்டே இருக்கும். இதான் சம்சாரம்ங்கிற ஒரு சமுத்திரம். இதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான். இவனை காப்பாற்றணும்னு சொன்னா யாரு காப்பாற்ற முடியும்னு? அந்த ஞானாக்னி சர்வ கர்மாணி பத்மசாத் குரு அர்ஜுனா. அது ஒண்ணுதான் வழி, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா கர்மாக்களை அனுபவித்து கர்மாக்களை முடியல, கர்மாக்களை அனுபவிக்க மாட்டேன்னு சொல்ல முடியல, கர்மாக்களை நான் பண்ணாம இருக்கேன்னு சொல்ல முடியல. உங்களால கர்மாவை பண்ணாமல் இருக்க முடியாது. கர்மாக்களை பண்ணி ஆகணும். கர்மாக்களை பண்ணியாச்சுன்னா அதனுடைய பலத்தை அனுபவிக்கணும். பலத்தை அனுபவிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு சரீரம் வேணும். சரீரத்தினால்தானே நமக்கு வரக்கூடியதான இன்பமோ துன்பமோ சரீரம் வாயிலாகத்தானே தெரியுது. சரீரத்தை எடுத்துக்கிறேன். அந்த சரீரம் இருக்குமே திருப்பியும் கர்மா பண்ணிட்டு இருக்க. என்ன சார் பண்றது? கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்கிட்டே இருக்கான். லோக பண்ற காரியம். ரெஃப்ரிஜரேட்டர் வாங்குறான்.
அது என்னடா ஏதோ கையில காசு வந்த பிறகு காசை கொடுத்து வாங்கி விடுறதுன்னு பழைய நாள் மெத்தட். கடன் வாங்கப்படாது பழைய நாள்ல. பெரியவாள்லாம் பாருங்க கடன்னாலே நடுங்குவா. கிடையாது. இப்ப எல்லாம் குழந்தைகள் முதல்ல உத்தியோகத்துக்கு போனதுமே ஒரு 40,000 ரூபாய்க்கு கரண்ட், ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், இது டிவி, 30,000 ரூபாய்க்கு ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு 40,000 ரூபாய்க்கு ஸ்டோவ். அது அவன் உட்கார்றதே இல்லை. காலமா 6 மணிக்கு வேணா ராத்திரி 12 மணிக்குன்னா வரான். அது உட்கார்றது இல்ல. அது பாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாமே கையில காசு இல்ல, தவணை முறையா வாங்குறது. இது அந்த தவணை முடியறதுக்குள்ள அது ரிப்பேர் ஆயிடுறது. அதை மாத்திக்கோங்க. 20,000 ரூபாய் ரெஃப்ரிஜரேட்டர் 2,000க்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருங்கிறான். எனிதிங் ஃபார் எனிதிங் எக்ஸ்சேஞ்சுங்கிறான். என்ன சொல்றான் அவன்? வியாபாரம் சிந்தனம் அவன் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கான். மறுபடியும் இந்த தவணை முடிஞ்சது, மறுபடியும் அடுத்த தவணை ஆரம்பிச்சிடும். அது ஆறுறதுக்குள்ள மறுபடியும் ரிட்டையர் ஆகிற பரியந்தம் எல்லா கடனும் இருக்கு சார். இவனும் அது வரைக்கும் அனுபவிக்கல. அதே மாதிரிதான் இப்படி போயிட்டு. அதனால கடனை முடிக்கிறதுக்காக இன்னொரு கடனை வாங்கிட்ட கடனை முடியாம எப்படி இருக்கோ இதுதான் இவன். பிறக்கிறப்ப ஜாயமானோகவை பிராமண திரிவர்ணபாஜாயதே. ஒவ்வொருத்தரும் பிறக்கும் பொழுது 3 கடனோட பிறந்திருக்கான். பிதிரு தேவதைகளுக்கிட்ட சிலது கடன் வாங்கினான், தேவதைகள்கிட்ட ஒரு கடன் வாங்கினான், மகர்ஷிகள்கிட்ட கடன். இன்னும் மேல கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. அதனாலதான் இதை எப்படி இந்த கடனை தீர்க்கிறதுன்னு வேதாத்தியனம் பண்ணினதுனால ரிஷிகளுடைய கடன் போறது. விவாகம் பண்ணிட்டு குழந்தைகளை பெற்றுக்கிறதுனால பிதிரு தேவதைகளுடைய கடன் போறது. நீங்க ஜபம் பண்ணினீங்கன்னா தேவதைகளுடைய கடன் போறது. யஜ்ஞ யாகாதிகள் ஜபம் பண்ணினா தேவதைகளுடைய கடன் போறது. இப்படி அதனால வேதாத்தியனம் பண்ணினேலையானால், வேத மந்திரங்களை படிச்சேலையானால், ரிஷி உங்களுக்காகத்தானே அந்த வேதங்கள்லாம் அவ தியானம் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கா. அவளுடைய கடன் போயிடுறது. பித்ரு தேவதைகளுக்கு என்னன்னா, நமக்கு குழல் பிறந்தா நம்ம மரணத்தை அடைஞ்ச பிறகு அவ தர்ப்பணம் தேவஸ்வயம் இப்படிப்பட்டதான கிரியைகள்லாம் பண்ணுவான். பண்ணினாலேயானால் அப்ப என்ன உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய அப்பாவுக்கு அவளுடைய அப்பாவுக்கு அது வரைக்கும் விவகாரம்னா 3 தலைமுறை வரைக்கும் அவளுக்கு வேண்டியதான எல்லா பைத்திருக்கமான கர்மாக்களை பண்றதுனால பித்ரு தேவதைகளுக்கு திருப்தி ஏற்படுறது. அதனால அந்த கடன் போயிடுறதா. ஜபம் பண்றதுனாலேயே யாகாதிகள் பண்றதுனால தேவான் பாவயதா நேனா தே தேவா பாவயந்திவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரம பக்ஷ்யதா அப்படின்னு நீங்க தேவதைகளுக்கு யஜ்ஞ யாகாதிகள் அக்னிஹோத்திராதிகள்லாம் மண்ணிலையானால் தேவதைகள் என்ன பண்றாங்க? உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். எப்படி 2 பேரும் சௌக்கியமா இருக்கலாம். இப்படி மானிட பிறக்கிறப்பே 3 கடனோட பிறந்திருக்கான். இப்ப பாருங்க எத்தனை பேர் கடனை தீர்க்கிறான். ஒண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுட்டு இருக்கான். அது ஒண்ணுதான். மீதி ஒண்ணு வேதாத்தியனம் பண்றதோ யஜ்ஞயாகம் ஜபம் பண்றதோ விட்டுவிடும். அந்த கடன் எதுவுமே ஆகல. எப்படி ஞானம் வரும்? ஞானம்னு வந்ததே ஆனால் எல்லா கர்மாக்களும் புண்ணிய கர்மாக்கள் பாப கர்மாக்கள் எல்லாம் ஒரு கணத்துல போயிடுறதா. ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுனா. மிச்சமில்லாத எல்லா விதமான கர்மாக்களையும் அடியோட எரிச்சு விடுறது. சத்யதா விஷீகாதூலம் அக்ன உப்ரோதம். இலவம் பஞ்சிக நெருப்புல போட்டிகளையானால் அடுத்த க்ஷணம் அதுவே இல்லாமல் போயிடுறதோ. ஏவம் சர்வே பாப்மானஹா தஹந்தி. எல்லா பாபமும் அந்த ஞானாக்னியினால அழிஞ்சு போறதா. அதனாலதான் அந்த ஞானாக்னி 3வது அக்னி நெத்திக்கண். அந்த பரமேஸ்வரத்துல நெத்திக்கண் அதை திறந்தாரையானால் மன்மதன் ஆசை எனக்கூடியதான மன்மதன் அழியோட போயிட்டான். அதே போல அந்த கண்ணு ஒரு சின்ன பார்வை வந்தா போறோம், ஞானாக்னி உங்களுக்கு வர எல்லாம் போயிடுது. ஆகையால் இந்த ஞானாக்னிங்கிறது வசதிங்கிறது காட்டுறதுக்கு பரமேஸ்வரனுக்கு 3வது கண்ணு திரிநயனம். சரி சார், இந்த 3வது கண்ணு எரிச்சு விடுத்தனா எல்லாமே போயிடுமே சார். கடாதிகா உங்களுக்கு ஞானம் ஆனா மீதி எதுவும் அழியாமல் சந்தோஷமான ஒரு ஆத்மானுபவத்தை அனுபவிக்க கூடியதான நிலையும் அவர் கொடுக்கிறாரா. உமா சிருஷ்ட வபுஷம். அவர் எப்படி? உமா சிருஷ்ட வபுஷம். பரமேஸ்வரனோட ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிற அம்பாளோட சேர்ந்து இருக்க. ஆகையால் எல்லாத்தையும் எரிச்சு விட்டார், பஸ்மாவா ஆக்கி விட்டார். மனசுக்கு கவலை அதுல ஒண்ணும் கிடையாது. அந்த பரமேஸ்வர அம்பாளுடைய அனுகிரகத்தினால இந்த வாழ்க்கையில இப்படியே இருந்த சகல க்ஷேமங்களையும் அனுபவித்துக் கொண்டே ஞானம் வரக்கூடியதான ஒரு நிலை. ஆகையால் பரமேஸ்வரனை எப்படி நாம தியானம் பண்ணிருக்கோம்? உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோதனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வா முதல்
அப்படின்னு கைவல்ய உபநிஷத்து சொல்றது. சில உபநிஷத்துகள்லாம் ரொம்ப முக்கியம். நாம் 10 உபநிஷத்தோட நிறுத்தி விடுறோம். ஆனா சில உபநிஷத்துல இதுக்கு மேல சிலதை வாசிக்கணும். கௌஷிகி பிராமண உபத்துன்னு ஒண்ணு, ரிசிம்ம பூர்வோத்தர தாபினி உபநிஷத்துன்னு ஒண்ணு, ராமதாபினி உபநிஷத்துன்னு ஒண்ணு, பாவனோபனிஷத்து, ஹம்சோபனிஷத்து, நாகபிந்து உபனிஷத்து, இப்படித்தான ஹம்சோபனிஷத்து, இப்படி சில உபனிஷத்துகள். அதுலயும் ஆச்சாரியால் நிறைய வாக்கியங்களை சூத்திர பாஷ்யாதி கிரந்தங்கள்ல எடுத்திருக்கார். ஆனால் அதை பத்தி நம்ம யோஜனை பண்ணல. இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு அப்பப்போ உபயோகப்படக்கூடியதான விஷயங்கள் சொல்ற. பரமேஸ்வரனை எப்படி தியானம் பண்ணணும், உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும், அம்பாளோட சேர்ந்து இருக்கிற பரமேஸ்வரனை தியானம் பண்ணுங்க. பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம், முக்கண்ணனாக தியானம் பண்ணுங்க. அந்த முக்கண்ணன் எதுக்கு அப்படின்னா, இந்த வாழ்க்கையில கேவலமாக இந்த பசு துல்லியமான வாழ்க்கை மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கை மறுபடியும் வராம நம்ம பிறவி இல்லாத ஒரு நிலை அடையணுமே, ஆனால் ஞானம் வரணும். ஆகையால் திரிலோச்சனம், பரம கருணையோடு இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுடைய கருணை நம்ம மேல வந்துருதா. நீல கண்டம், இப்ப இந்த வாழ்க்கை காலத்துல சௌக்கியமா இருக்கணும். பிரசாந்தம், யாத்வா முனிர்கச்சதி பூதயோனிம், இது அறிந்தால் அந்த மனுஷனானவன் பூதயோனிம் சகல பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதான அந்த அவ்யக்த நிலையை அடைந்து அதுக்கப்புறம் தாண்டி போறான். உத்தம புருஷத்துவ அந்யா பரமாத்மா இது உதாகிருதா யஸ்மாத் க்ஷரம் அதீதோகம் அக்ஷராதபி சோத்தமஹா. க்ஷரம் அக்ஷரம், இந்த ரெண்டும், க்ஷரம்ன உலகம், அக்ஷரம்ன இது காரணமான மாய, இந்த ரெண்டையும் தாண்டி அதோஸ்மி லோகே வேதேச்ச பிரதித புருஷோத்தமஹா. அதனாலதான் லோகத்திலேயும் எனக்கு புருஷோத்தமன்னு பேரு, வேதமும் புருஷோத்தமன்னு சொல்றது. அதுக்கு சார் சொல்லிட்டு சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு புருஷன் இருக்காராம். ஹிரண்யஸ்மஸ்ரோ ஹிரண்யகேசா ஆப்ரணகாத்வயேவ சுவர்ணஹ தத்சேதா கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷணி தஸ்ய உதிதி நாம. உத்துன்னு பேரா, உத்தமஹா, அதான் புருஷோத்தமஹா. இந்த பேரு அங்கிருந்து வந்தது, வேதத்துல இருந்து வந்தது. அப்படி பூதயோனிம், அவர் யாரு? சமஸ்த சாட்சி, உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பதார்த்தங்களுக்கும் சாட்சியா இருக்கார். சமசப்பரஸ்தாது, சமோ குணத்துக்கு தாண்டினவர், உபலட்சணமாக குணாதீதனாக இருக்கக்கூடியதான பரமாத்மான்னு சொல்றது. அப்படிப்பட்டதான பரமாத்மாவை கதம் பஸ்யேயம், எப்பொழுது நான் பார்க்க போகிறேன். கரதிருத மிருகம் கண்டபரசும், கரதிருத மிருகம், என் மனச கையால பிடிச்சுட்டார். கையில மான்குட்டி வச்சுட்டு இருக்க. இந்த மான்குட்டி என்ன பண்றது, என்ன செய்யறது, நம்ம மனசு ஓடுறது பார்த்தா, அப்படி மகாவேகமாக ஓடக்கூடியதான மான்குட்டியினுடைய 2 பின்கால்களையும் கையில வச்சுட்டு இருக்கார், பிடிச்சுட்டு இருக்கார். ஆகையால் மான் ஓடுற மாதிரி முயற்சி பண்ணினாலும் எங்கேயும் ஓட முடியாது. நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான நிலை கொடுத்திருக்கார். கண்டபரசும், அதோட மட்டும் இல்ல, எப்படிப்பட்டதான கர்மா பண்ணினாலும் அந்த கர்மாவுக்கு நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்றதுக்காக அவர் கண்டபரசும், அந்த உடஞ்சதான பரசுவ கோடாலியே கையில வச்சுட்டு இருக்காராம். இப்படிப்பட்டதான பரமேஸ்வரனை நான் எப்ப பார்க்க போறேன் அப்படின்னு இந்த தியானத்துல பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் நமக்கு காணப்படாதா? இப்படி நினைச்சுட்டே இருந்ததுல சொப்னத்திலேயாலும் பகவத் தர்சனமாகும். தவைர் பிரம்மாதீனாம் ஜய ஜயவசோ நியமினாம் கணானாம் கேளிபிஹி மதகலமஹோடஸ்ய ககுதி ஸ்திதம் நீலக்ரீவம் திரிணயனம் உமாஸ்லிஷ்டவபுஷம் கதாத்வா பஸ்யேயம் கரதிருத மிருகம் கண்டபரசும். அப்படின்னு தியான ஸ்வரூபத்தை பரமேஸ்வரன் தியானம் பண்ண வேண்டியதான அந்த கோலங்களை 2 ஸ்லோகத்துல சொன்ன. இதுக்கு மேல